ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை யாத்திராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களே, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக ஜனங்கள் ஆயத்தமாகி பார்வோன் மன்னன்ட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் எங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், எங்களை போக விடுங்க என்று சொல்லி. அவர்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கொடுக்க போகிறார், செழிப்பை கொடுக்க போகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நாங்கள் போய் சந்தோஷமாக அதை அனுபவித்து நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அங்கே பார்த்தேன்னா, பொல்லாத மன்னன் பார்வோன் நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், அவர்களுக்கு நிறைய தடைகளை உண்டு பண்ணுகிறான். அவர்களை போக விடாதபடிக்கு நீ இங்கேயே இருங்க, எனக்கு அடிமைகளாக இருங்க, இங்கேயே வேலை செய்யுங்க, கர்த்தர் எனக்கு யாருன்னு தெரியாது, நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லி பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு சத்துரு போராடி கொண்டிருந்தான். ஆண்டவர் பார்த்தேன்னா அக்கினியும் கல்மலையும் உண்டாக்குறோன்னே அவன் பயந்து சொன்னான், இனி நான் உங்களை தடை பண்ண மாட்டேன், நீங்கள் போகலாம் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்களும் ஆசீர்வாதத்தை நன்மையை சுதந்திரிப்பதற்கு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு, சொத்துக்களை சுதந்திரிப்பதற்கு, பிஸ்னஸில் வெற்றி அடைவதற்கு, பல ஜெயங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழலாம் என்று நினைக்கும் பொழுது மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் சத்துருக்களைப் போல எழும்பி நின்று உங்களை தடை செய்கிறாங்களா, உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்களா, உங்கள் நன்மையை தடுக்கிறாங்களா, உங்கள் வருமானத்தை தடுக்கிறாங்களா, உங்கள் சொத்துக்களை தடுக்கிறாங்களா, உங்கள் பிஸ்னஸை தடுக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் சத்துருக்களை அடித்தார். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமா யாரெல்லாம் போராடுகிறார்களோ, தடை செய்கிறார்களோ, அவர்களுக்காக தேவனை நோக்கி நீ முறையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேனா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் அவர்களோடு போராடுவார். ஆண்டவர் அவர்களோட யுத்தம் பண்ணுவார். அவர்களை கர்த்தர் பயமுறுத்துவார். உன் எல்லைக்கு இனி வரமாட்டார்கள், உன் பகுதிக்கு இனி வரமாட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களை நான் விலக்கி போடுவேன். அவருக்கு அடிகளும் வேதனைகளும் உண்டாகும் பொழுது அவனே சொல்லுவான், ஐயா சாமி, இனி உன் வழியில நான் குறுக்க வரமாட்டேன்ப்பா, நீங்க போகலாம்ப்பா என்று சொல்லி அவன் உங்களை அனுப்பி விடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய நினைச்சது தடைபடாது. உனக்கு நான் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கொடுப்பேன்னா அதோடைய அர்த்தம் என்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்துவேன்னு சொன்னா நிச்சயம் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்துவேன். அதற்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும் நீ பயப்படாத, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் அமைதியாய் போகும்படி, உன் எல்லை கிட்ட வரவிடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தடுத்து போடுவார். இனி உங்களுக்கு ஒரு தடை இல்லை. சமாதானத்தோடு பயப்படாமல் தைரியமால் காரியங்களை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.